ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இந்தியாவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. யார் யாரெல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு வாட்ஸ்அப் தான் ஒரு இந்தியாவில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெசேஜிங் ஆப்பாக இருக்குது. இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய ஃபியூச்சர் வந்து கொண்டு வர்றாங்க. பட் கவர்மெண்ட் அந்த ஃபியூச்சர் கொண்டு வராதீங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய மெசேஜிங் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி டெலகிராம் யூஸ் பண்ணியிருப்போம், தென் வந்து ஸ்னாப்சாட், இந்த மாதிரி நிறைய இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். மீதி எல்லா இதுலையுமே யூசர் நேம் தான் இருக்கும். நீங்கள் மீதி எந்த மெசேஜர் எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஸோ ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, இல்லை டெலகிராம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எந்த மெசேஜிங் ஆப் நீங்கள் போனாலுமே வந்து அதில் யூசர் நேம் நம்ம கொடுத்தா போதும். ஃபோன் நம்பர் வந்து நிறைய இதில் மேண்டேட்டரி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யூசர் நேமை யூஸ் பண்ணி, அவங்களுடைய யூசர் ஐடி யூஸ் பண்ணியே வந்து உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுக்கு மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவை. ஸோ மொபைல் நம்பர் இருந்தால் தான் அவங்களுக்கு நீ கண்டுபிடிக்க முடியும், அவங்க கூட சேட் பண்ண முடியும். பட் இப்போது வாட்ஸ்அப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, யூசர் நேம் ஃபியூச்சர் வந்து கொண்டு வர்றாங்க. இனிமேல் வந்து நம்மளுடைய நம்பர்லாம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் தான். நீங்கள் இப்போ யாருக்கோ XYZ அப்படிங்கிற இன்னொருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய யூசர் நேம் என்னவோ அது மட்டும் தான் அவங்களுக்கு போகுமே தவிர உங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வர போறாங்க. வேர்ல்டுல நிறைய இடத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட் இந்தியால இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்டட் மெட்டா தான் வாட்ஸ்அப் உடைய பேரண்ட் கம்பெனி டு பாஸ் த ரோல் அவுட் ஆஃப் வாட்ஸ்அப் யூசர் நேம் ஃபியூச்சர் இன் இந்தியா. இந்தியாவில் இதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க, இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேணாம், இதுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு தேவைப்படுது, அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 3 நாள். ஏன்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் இது ஏன் பண்ணுறீங்க, இல்லை என்ன ஃபியூச்சர்லாம் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் முதல்ல கவர்மெண்ட் கொடுங்க. நாங்கள் இதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இதை கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, கரண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபோன் நம்பர் தேவை. வாட்ஸ்அப்பில் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் தான் தேவை. நேம் வந்து சும்மா ஒரு பேருக்காக கொடுப்போம். பட் ஃபோன் நம்பர் தான் வந்து மெயின். நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொரு யூஸரோட கனெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஃபோன் நம்பர் தான் தேவை. பட் இப்போ புது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூசர் கேன் கம்யூனிகேட் யூசிங் யூனிக் யூசர் நேம். இப்போ என்னோட யூசர் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னோட ஃபோன் நம்பர் தெரியுது தெரியல அதெல்லாம் உங்களுக்கு செகண்ட் தான். பட் என்னோட யூசர் நேம் போட்டு நீங்கள் நம்பரை சர்ச் பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டு இன்ஸ்டாகிராமில் பேலன்ஸ் நிறையா இதில் வந்து நம்ம யூசர் நேம் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்லையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட யூசர் நேமோ இல்லை வேற யாரோட யூசர் நேமோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க யூசர் நேம் போட்டு சர்ச் பண்ணி கரெக்டான யூசர் நேம் தான் போடணும். ஓகேங்களா, நமக்கு இது மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி சஜஷன்ஸ்லாம் காட்டாது. அவங்களுடைய எக்ஸாக்ட் யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத போட்டிங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சாட் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, சிமிலர் டு டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம என்ன தேவையில்லை, வாட்ஸ்அப் நம்பர்னு கேட்டாங்கன்னா நம்பர் கொடுக்க தேவையில்லை, இது என்னோட வாட்ஸ்அப் ஐடி அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். எப்போ இந்த பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு, கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம யூசர் நேம் மட்டும் ஷேர் பண்ணா போதும், நம்பர் வந்து தேவையில்லை. இதாவது சரி ஓகே, இது நல்ல இதாக இருக்கு, நம்ம ஃபோன் நம்பர் தேவையில்லை, வெறும் யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதுமே, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். பட் இதனால நிறைய இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கான முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ட் யூசர் ஃபோன் நம்பர். வாட்ஸ்அப் கொண்டது இந்த இஷ்யூ, இந்த ஃபியூச்சர் கொண்டதுக்கான காரணம் ஏன்னா, இப்போ நம்ம ஃபோன் நம்பர் வச்சு நிறைய ஸ்பேம்லாம் பண்றாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொண்டுறாங்க. மெயினாக நம்முடைய பிரைவசி. ஸோ ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரைவேட் ஆன விஷயம். இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகுது, உங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து அது நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு நிறைய கால் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய பிரைவேசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால வாட்ஸ்அப் வந்து இந்த விஷயம் கொண்டு வர்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. முதல்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டோடைய ஐடியிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், 5000 இமீடியட்டாக அனுப்பிச்சுடுங்க, 10,000 இமீடியட்டாக அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு அதை அனுப்பிச்சிருக்க மாட்டார். உங்கள் ஃப்ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே ஃபேக் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி உங்களுக்கு அந்த அவருக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, ஃபேமிலி மெம்பர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே எமர்ஜென்சி 5,000 அனுப்புங்க, 10,000 அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில கேஸில் பெரிய பெரிய செலிபிரிட்டி பேர் போட்டலாம் வரும். ஒரு ஃபேமஸான டாக்டராக இருப்பாங்க, இல்லை ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அவங்களுடைய பேர் போட்டலாம் இம்மீடியட்டாக இவ்வளோ அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் இல்லையா. பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்லையும் யூசர் நேம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய இஷ்யூ வரும். நம்ம பிஎம் நேம் போட்டு கூட உங்களுக்கு மெசேஜ் வரலாம், இல்லை ஆர்பிஐ கவர்னர் நேம் போட்டு, இல்லை பெரிய செலிபிரிட்டி நேம் போட்டு சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு 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 பப்ளிக் ஃபிகரோட நேம் போட்டு உங்களுக்கு இது வரலாம். அதே மாதிரி இப்போ நிறைய நம்ம
வாட்ஸ்அப்ல வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் வருதுல்ல. அ அ உங்க மேல உள்ள இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. இல்ல உங்க பேர்ல வந்து ஒரு போதைப் பொருள் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய ஸ்கேம்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஸ்கேமர்களுக்கு இது இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. ஏன்னா ஃபோன் நம்பர்னா நம்ம ஈஸியா ட்ராக் பண்ணலாம். அதே மாரி ஃபோன் நம்பர் ஒரு சில விஷயங்கள லிமிட்டடா தான் பண்ண முடியும். பட் யூசர் நேம் அப்படிங்கிறப்போ யார் வேணாலும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்கள ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதான் வந்து கவர்ன்மெண்ட் சொல்றாங்க. இப்போதைக்கு இத நீங்க கொண்டு வர வேணாம். நீங்க ஃபுல்லா இத இந்த 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 இஷ்யூஸ்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன மெக்கானிசம் இருக்கு அப்படிங்கிற மாரி வாட்ஸ்அப் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட இதுபடி இதனால என்ன ஆகும் அப்படின்னா, செலிபிரிட்டீஸ், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல், பப்ளிக் ஃபிகர் இவங்களுடைய நேம்லாம் யூஸ் பண்ணி ஃபேக்கா சம்திங் நெறைய விஷயங்கள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வந்து இந்த மாரி யூசர் நேம் மட்டும் வைக்கிறதுனால நெறைய டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமு, ஃபிஷிங் ஸ்கேமு, ஃபினான்ஷியல் ஃப்ராட்லாம் இந்தியால அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இவங்க எல்லாமே மெயினா பயன்படுத்தக்கூடிய டிவைஸ் என்ன WhatsAppல தான் இந்த மாரி ஸ்கேம்லாம் நடக்குது. ஸோ அப்போ நீங்க வெறும் யூசர் நேம் மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்கும். அப்படிங்கிற மாரி கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. இதுக்கு மெட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சில நேம்ஸ நாங்க ரிசர்வ் பண்ணிருவோம். இப்ப பிஎம் மோடினா, அந்த நேம அவர தாண்டி வேற யாருமே பயன்படுத்த முடியாது. இப்ப ரஜினிகாந்த் அப்டின்னா, அந்த நேம அவர தாண்டி யாருமே பயன்படுத்த முடியாது. அந்த மாரி என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு சில நேம்ஸ ரிசர்வ் பண்ணிர்றாங்க. இப்ப நம்ம இன்ஸ்டாலலாம் ப்ளூ டிக் வருது இல்லையா? ஸோ அதே மாரி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்டின்னா, முக்கியமான இந்தியாவுடைய டாப் செலிபிரிட்டி முக்கியமான நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேர ரிசர்வ் பண்ணிருவாங்க. அந்த பேர வேற யாருமே பயன்படுத்த முடியாது. ஸோ இப்போ நெறைய கண்ட்ரீஸ்ல அந்த ரிசர்வேஷன்க்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நீங்களுமே வந்து உங்களுக்கு ஏதோ யூனிக்கான பேர் தேவை அப்டின்னா, நீங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேர வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வச்சிருக்காங்க. செலிபிரிட்டி, கவர்ன்மென்ட் என்டிட்டீஸ், பப்ளிக் ஃபிகர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? ரிசர்வ் யூசர் நேம் இருக்கு. அதே மாரி மெட்டா வெரிஃபைட் அக்கவுண்ட். ஓகேங்களா? நம்ம இதுல ப்ளூ டிக் வருதுல்ல, அதே மாரி இதுலயுமே மெட்டா வெரிஃபைட் அக்கவுண்ட் அப்படிங்கிற மாரி ஜெனுயினான அக்கவுண்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்டா வெரிஃபைட் அக்கவுண்ட் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து ஒன் டைம் லெஜிட்டிமேட் ஓனர் கேன் கிளைம் திஸ் யூசர் நேம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி லெஜிட்டிமேட் ஓனர். யார் அந்த அக்கவுண்டோட ஓனரோ அவங்க மட்டும் தான் இது பண்ண முடியும். சும்மா 4, 5 அக்கவுண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம, தடவ உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த யூசர பத்தி எல்லா டீட்டெயில் அவங்க எந்த கண்ட்ரி, அவங்களுடைய ஹிஸ்டரி இந்த மாரி நெறைய விஷயங்கள் பத்தி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ நீங்க அவங்க அவங்க கூட ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணலாமா, வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் ஃபர்தரா கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி சேஃப்கார்டும் வச்சிருக்காங்க. ஆப்ஷனல் யூசர் நேம் கீ ஒரு யூசர் நேம் கீ அப்படிங்கிற விஷயமும் குடுக்குறாங்க. தென் நோ சர்ச்சபிள் பப்ளிக் யூசர் நேம் டைரக்டரி. ஓகேங்களா? அ அதுக்கப்புறமா இப்ப நீங்க ஒரு யூசர் நேம வந்து 4, 5 தடவ தப்பா ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அத பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்க மறுபடியும் அந்த நேம ட்ரை பண்ண முடியாது. அந்த மாரி நெறைய ஃபியூச்சர் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து WhatsAppக்கு ஒரு 3 நாள் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ WhatsApp வந்து ஒரு சில விஷயங்கள இப்ப கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் WhatsApp ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கீம் பத்தின டீட்டெயில் குடுத்தோம்னா, கவர்ன்மென்ட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியால இத கொண்டு வரலாமா, வேணாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலா வேணும் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் வந்து இந்த ஃபியூச்சர் இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா கவர்ன்மெண்ட் வந்து ஏன்னா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மெசேஜிங் ஆப்பையும் ரெகுலேட் பண்றதுக்கான அத்தாரிட்டி கவர்ன்மென்ட்க்கு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இருக்கு. ஸோ ஐடி ஆக்ட் 2000 அதுக்கப்புறமா வந்து 2021 ஆக்ட். இந்த 2 ஆக்ட்ட பேஸ் பண்ணி தான் வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஸோ அதனால இந்தியால இந்தியன் கவர்ன்மென்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பட்டா மட்டும் தான் இந்த மாதிரியான கம்பெனிஸ் செயல்பட முடியும். ஸோ அதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூசர் நேம் கொண்றது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. Veranda IAS, where your dream becomes reality.